உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சகரியா 2:10, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்காதுங்க. இல்லை, தேவன் அதை தான் கொண்டு வர போகிறார். இது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் இனிமேல் இருக்காது. இல்லை, தேவன் அதை தான் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். அவர் உங்கள் வீட்டுக்கு வர போகிறாருங்க இன்னைக்கு. ஐயோ, நான் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்க முடியாதா? நானெல்லாம் சிரிக்க முடியாதாங்க? ஏங்க சோகமாகவே என் வாழ்க்கை போகுது? நான் சிரித்தா இயேசுவுக்கு பிடிக்காதா? நான் சந்தோஷமாக இருந்தால் இயேசுவுக்கு பிடிக்காதாங்க? ஏங்க என் வாழ்க்கையில் இவ்வளோ சோகம் இருக்குது? என் வாழ்க்கை ஃபுல்லாகவே நான் அழணுமா? இல்லை, கெம்பீரித்து பாடுங்க. ஏன்னா தேவன் உங்கள் வீட்டுக்கு வருவார். சரிங்களா? அவர் வந்து உங்களுடைய அழுகையை எடுத்து போடுவார். இனிமேல் அழ வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷப்படுவீங்க, கெம்பீரித்து பாடுவீங்க. தேவன் உங்கள் வீட்டுக்கு வராருன்னா என்ன அர்த்தம்? அவர் உங்களை நல்லா வச்சுப்பார். அவ்வளோதான். அவரால் உங்களை நல்லா வச்சுக்க முடியும். இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்ய முடியும். ஏசு வந்த வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம்தான். ஏசு வராத வீட்டில் அழுகை தான். ஏசு வந்துட்டா சந்தோஷம். அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் வந்துடும். அதனால தான் ஏசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரேன்றாரு. எல்லாம் சரி பண்ணிடுவார். அழ வேண்டிய அவசியம் இல்லை. மார்த்தாள் மரியாள் வீட்டில் 4 நாளாக ஒரே அழுகை. 4 நாளுங்க தொடர்ந்து மார்த்தாளும் மரியாளும் அப்படி ஒரு அழுதுட்ருக்காங்க. ஐயோ, எங்கள் அண்ணனை இழந்துட்டோமே அப்படின்னு. எங்களை தேவன் அழ வச்சிட்டாரு. ஐயோ, நான் எவனெல்லாம் பண்ணேன். மார்த்தாள் அப்படி தான் சொன்னாங்க. ஐயோ, இயேசுவை வச்சு நான் மீட்டிங்லாம் நடத்தினேனே, இந்த பெத்தானியா கிராமம் திருந்தணுன்னுக்காக. இந்த பெத்தானியா கிராமத்துக்காகவே மீட்டிங் வச்சனே, இயேசுவை வச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு. இயேசுவையும் அவங்க சீடர்களையும் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் பண்ணி போட்டேனே. என் உடம்பு வலிக்க எத்தனை பேருக்கு சமைச்சு போட்டேன். எத்தனையோ கடினமான உழைப்பெல்லாம் உழைச்சி கொட்டிட்டேனே. ஏன் என் வீட்டில் இப்படி அழுகை தங்கிட்டுருக்குது? நாங்கள் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிறோம்? எங்கள் அண்ணன் என் வாழ்க்கையில் ஒரு நாள் இருக்க மாட்டானாலாம் கவலைப்பட்டாங்க. ஏசு 4 நாள் கழிச்சு வந்தாருங்க. வந்துட்டு என்ன பண்ணார்? ஸ்வீட் பாக்ஸோடு வந்தாரா? இல்லை. எதோட வந்தார்? ஃப்ரூட்ஸு, பழங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாரா? லாசருவை கூட்டிகிட்டு வந்துட்டார். கல்லறையில் இருந்த 4 நாள் ஆகி அழுகி போன அந்த உடம்பு, அந்த லாசரு உடம்ப உயிரோடு எழுப்பி லாசருவை கையோட வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டார். இதை விட வேற என்ன வேணும் அந்த வீட்டுக்கு? எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. லாசருவை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே கம்பீரம் உண்டாகிச்சு, ஒரு சந்தோஷம் உண்டாகிச்சு. இதெல்லாம் என் வாழ்க்கையில் என்றைக்கும் இருக்காது. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? இதெல்லாம் இருக்காதுங்க என் வாழ்க்கையில் இனிமேல். இல்லை, அதெல்லாம் கொண்டு வந்துடுவார். இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, கம்பீரித்து பாடுங்கள். ஏசு வந்துட்டார். ஏசு வந்த வீட்டில் சந்தோஷந்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்க எத்தனை நாள் தான் சோகத்தில் இருப்பாங்க? எத்தனை நாள் தான் இந்த துக்கம்? எத்தனை நாள் தான் இந்த கவலைப்பா? உங்கள் பசங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டுமேப்பா, சிரிக்கட்டுமே. தயவுசெய்து அவங்க வீட்டுக்குள்ளே போங்க. சந்தோஷமாக உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இதெல்லாம் இனிமேல் என் வாழ்க்கையில் இருக்காதுன்னு நினைக்கிற அதெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக கொண்டு வந்துடுவீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியாக நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. இப்போ மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா?
பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம்ப்பா. 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு முழு ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.